கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 23:17. Matthew 23:17. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழுத்தம் நிறைந்ததா, அதே சமயத்துல எவ்வளவு கண்டிக்க கூடியதா. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை காட்டுகிறார். அவர் என்ன சொல்றாரு? மதிகேடரே, குருடரே. ரெண்டு பயங்கரமான ஒரு வார்த்தை. ஏன் அவங்க குருடர்? ஏன்னா அவங்க அதாவது அவங்க ஆவிக்குரிய முறையில அவங்களுடைய கண்கள் மூடப்பட்டதாக, அவங்களுக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? தலைகீழா இருக்கு. அவங்க ரொம்ப கான்பிடன்ட், ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க, ஆனா முழுவதும் தப்பா இருக்காங்க. அப்ப என்ன காரணம்? அவங்க ஒரு தங்கத்துக்கு கொடுத்த மதிப்பை தேவனுக்கு கொடுக்கல. அதாவது எப்படி ஒரு தங்கம் எவ்வளவு இது முக்கியம்னு பார்த்தாங்க, ஆனா அதை காட்டிலும் எப்படி ஒரு ஆவிக்குரிய காரியம். ஏன்னா நீங்க இப்ப அவங்க சொல்லி கொடுத்தது பிரகாரம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது தேவாலயத்தில் உள்ள தங்கம் தேவாலயத்தை காட்டிலும் முக்கியம். காரணம் என்ன? ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு கூட. அப்ப அதனால என்ன சொல்றாரு? நீங்க தேவனை ஆராதிக்க கூடியதா இல்ல, அவங்களுடைய பரிசுத்தங்கிறது எதுல இருந்தது? தேவனுடைய பிரசன்னத்தில் இல்ல, அவங்க வைத்திருந்த தங்கத்துல, தங்க வைத்திருந்த பொருள்ல. ஏன்னா நீங்க இப்ப நல்லா யோசிங்க. அவங்க தேவனுடைய தன்மை என்ன? தேவன், தேவாலயம், தேவனை பார்க்கக்கூடியதாக. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தங்கம், தேவாலயம், கடவுள் மாத்திட்டாங்க. என்ன காரணம்னா, ஏன்னா அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமா? அப்ப என்ன ஆச்சுன்னா, இது அவர்களும் பண்ணல, இவங்க மக்களுக்கு தேவனை குறித்த ஒரு தப்பான ஒரு களங்கம் உண்டாக்கக்கூடிய ஒரு பார்வையை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணாங்க? அவங்க தேவனுடைய ஆலயத்தை காட்டிலும் பொண்ணுக்கு அதிக மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் எதை அதிக மதிப்பு கொடுக்கிறாரு? அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனையா இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தையா? ஏன்னா பணம் அவசியம், ஆனா அதை காட்டிலும் எது முக்கியம்? ஆவிக்குரிய சத்தியம் முக்கியம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம வெளியரங்கமான மதிப்பை மரியாதையை காட்டிலும் உள்ளான மனுஷன்ல தேவனுக்கென்று ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட, தேவனை ஆராதிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கா? அதைத்தான் பாக்குறாரு. ஏன்னா இப்படி அவங்க சொல்லி கொடுத்ததுனால அவங்க முன்னாடி தங்கத்தோட ஒப்பிடும்போது தேவனுடைய மரியாதை குறை போச்சு. அதனாலதான் அவர்களை ரொம்ப கடுமையா திட்டுறாரு. மதிகேடரே, முட்டாள், என்ன குருடரே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளும்? இப்போ நீங்க யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில எதற்கு அதிக மரியாதை இல்ல அதற்கு அதிக மதிப்பு நீங்க கொடுக்கறீங்க? நீங்க தேவனுக்கு உயர்ந்த கனத்தையும் மதிப்பையும் உங்க வாழ்க்கையில கொடுக்கறீங்களா, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில உள்ள பொருள் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல இப்ப நீங்க ஒருத்தருடைய அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்றது, அவர்கள் ஆவிக்குரிய முறையில தேவனுடைய ஆழத்தை அறிந்தவர்களாய், தேவனை தெரிந்தவங்களாய் இருக்கிறாங்கிறத வச்சு அவங்க ரொம்ப சக்சஸ் சொல்றீங்களா? இல்ல அவங்க பெரிய வீடு வச்சிருக்காங்க, நிறைய கார் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய சொத்து இருக்கு அப்படிங்கறத வச்சு நீங்க பாக்குறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும்? ஏன்னா நம்மளுடைய இதுல எது முக்கியங்கிறது கர்த்தர் பார்க்கிற பார்வையில இருக்கணும். ஏன்னா நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இது தேவனுக்கு கனம் செலுத்துமா இல்ல மக்களுக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இருதயத்தை இந்த பொருள் சார்ந்ததுல இருந்து விரட்டி ஆவிக்குரிய காரியங்களுக்கு பண்ணணும். ஏன்னா அந்த பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன?
பணம் இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, பணம் தான் அவங்களுடைய கர்த்தத்துவத்தை மாற்றக்கூடியதா இருந்தது. நீங்க நல்லா யோசிங்க. உங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் தேவ பிரசன்னத்தினால வழி நடத்தப்படுகிறதா, வரையறுக்கப்படுகிறதா, இல்ல உலக பிரகாரமான காரியத்துல இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நம்மளுடைய சரியான முறையில் அதை நம்ம வழி நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இதோ எங்களுடைய இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன், ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் பதில் செலுத்துகிறவர்களாய், இதோ இந்த பரிசேயர்கள் எப்படி பணத்தை உள்ள விட்டு அவங்களுடைய கர்த்தத்துவத்தை மாற்றினாங்களோ அப்படி இல்லாதபடி இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் இருதயம் உம்முடைய பிரசன்னத்தினால வரையறுக்கவும் உலக பொருள்களினால் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.